ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பஸ்ஸோடி ஒரு ஃபெர்ரிக்குள்ளே புகுந்து இங்கிலாண்டில் இருக்க ஒரு ஐலாண்டை தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். என் பேர் வந்து சோஃபியாங்க. இதுதாங்க என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. நான் வந்து யூகேல இருக்கேன். நீங்களும் எல்லாரும் என் கூட வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஐலாண்டை சுற்றி பார்க்கலாம். நாங்கள் வந்து ஒரு ஏஞ்சல் டூர்ஸுங்க ஒரு டூரில் தாங்க புக் பண்ணியிருந்தோம். வண்டி வந்து டபுள் டக்கர் பஸ்ஸு வந்துட்டு எங்களுக்கு வந்து மேலே தான் சீட் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. மேலே போய் பார்த்தா எல்லாம் காலியாக இருந்து, என்னடா அது பஸ்ஸு பூரா காலியாக இருக்குன்னு பார்த்தா அடுத்த ஸ்டாப்பில் ஒரு கேங் வந்துச்சு பாருங்கள். ஆனால் அப்புறம் தாங்க டூருக்குள்ளே ஒரு வைபே வந்துச்சு. பயங்கர ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து சவுத்தாம்ப்டனுங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபெரியில் கிளம்பணுங்க. சவுத்தாம்ப்டனுக்கு வந்தாச்சுங்க. வழக்கமாக நம்ம ஃபெரியில் போகிறதா இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம போன காரை வந்து பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு அப்புறம் ஃபெரியில் ஏறுவோம். ஆனால் இந்த ட்ரிப் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. நம்ம வந்து பஸ்ஸோடி ஃபெரிக்குள்ளே போக போகிறோம். இப்போ ஃபெரியில் உள்ள பஸ் எல்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. அடுத்த ரவுண்டு வந்து பஸ் எல்லாம் ஏறதுக்காக லைனில் நின்றுட்டுருக்காங்க. நம்ம பஸ்ஸுமே லைனில் நின்றுட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து உள்ளே போக போகிறோம் ஃபெரிக்குள்ளே. பஸ்ஸு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபெரிக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து நிறைய பார்க்கிங் இருக்கும். அந்த பார்க்கிங்கில் வந்து நிப்பாட்டிடுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த பார்க்கிங் வந்து எப்படி இருக்கும்னு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து பார்க்கிங்க்கு போயாச்சு. இதாங்க ஃபெரியில் உள்ள பார்க்கிங். இதில் வந்து காரில் வந்தவங்க காரை நிப்பாட்டியிருக்காங்க. பஸ்ஸில் வந்தவங்க வந்து அங்கே நிப்பாட்டியிருக்காங்க. இதில் வந்து பார்க்கிங் வந்து நிறைய லெவலில் இருக்கும். அவங்கவுங்க எங்கே இடம் கிடைக்கோ அங்கே வந்து நிப்பாட்டிக்கிடுவாங்க. இப்போ நம்ம ஃபெரிக்குள்ளே போக போகிறோம். உள்ளே போனோடனே வழக்கம் போல் விண்டோ சீட் எங்கே இருக்குதுன்னு தேட ஆரம்பிச்சாச்சுங்க. அப்போ தான் வியூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லோரும் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து விண்டோ சீட் பக்கத்தில் இடம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து வீட்டில் இருந்து பர்கர் சாண்ட்விச்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோங்க. அதனால் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்போ காஃபி மட்டும் நம்ம வாங்கிடலான்னு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வெளியெல்லாம் போய் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு கிளம்புனோங்க. பயங்கர காற்று அன்னைக்கு. காஃபி குடிச்சிட்டே ஆனால் வெளியே வியூ பார்க்குறது சூப்பராக இருந்து. ஃபெர்ரிக்குள்ளேயே சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய கடைகள் இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரலனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து சாப்பிட்டுக்கிடலாம். வெளியே இருந்து ஐலாண்டு எப்படா கண்ணில் தெரியும்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். வியூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெளியேயும் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபோட்டோ மட்டும் எடுக்க முடியவே இல்லைங்க. அவ்வளோ காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. நான் வந்து அப்படியே சுற்றி ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம போன ஃபெரியும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. வியூ அப்படியே தூரத்தில் பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. எப்படா ஐலாண்டுக்கு போவோன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபெரியிலேருந்து ஐலாண்டுக்கு போகிறதுக்கு வந்து 45 நிமிஷம் ஆச்சுங்க. ஆனால் டக்குன்னு போயிட்டு இதாங்க நம்ம போயிருந்த ஃபெரி. சரி இனி உள்ளே போய் நல்லா ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து என்னெல்லாம் இருக்குதுன்னு சுற்றி பார்க்கலான்னு நாங்கள் கிளம்பிட்டோங்க. வெளியே பயங்கர குளிராக இருந்துச்சு. உள்ளே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து என்னதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்து நிறைய லெவலுக்கு போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மட்டும்தான் போக முடியும். ஐலாண்டை வந்து ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா லிஃப்ட்லேயோ அல்லது படியிலையோ ஏறி நம்மளோட பஸ்ஸுக்கு வந்து போயிடணும். இல்லைனா பஸ் மிஸ் பண்ணதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம். ஏன்னா பஸ் வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்க. ஃபெர்ரி வந்து கரெக்ட் டைமுக்கு கிளம்பிடணும். அதனால் பஸ் வந்து ஃபெர்ரியை விட்டு வெளியே வந்து தான் ஆகணும். அதனால் நம்ம பார்க்கிங் லெவல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு வந்து வந்துடணும். இப்போ வந்து ஐலாண்டு வந்து பக்கத்தில் வந்துட்டு அதனால் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் அவங்கவுங்க காருக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஐலாண்டை ரீச் ஆகும்போது வந்து வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கணும் போல் இருந்துச்சு. ஆனால் அதை பார்த்துட்டு இருந்தால் அவ்வளோதான், நம்ம பஸ்ஸை விட்டா போச்சுன்னு சொல்லிட்டு மனசே இல்லாமல் பஸ்ஸில் ஏறதுக்காக அவசர அவசரமாக கிளம்பிட்டோங்க. எல்லோரும் அவங்கவுங்க காரில் ஏறதுக்காகவும் கிளம்பிட்டாங்க. இல்லைன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம். இந்த ஐலாண்ட் பேர் வந்து ஆயில் ஆஃப் ஒயிட்டுங்க. இது இங்கிலாண்டில் உள்ள ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐலாண்ட். இப்போ பாருங்கள் எல்லோரும் அவங்கவுங்க காரில் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களே எங்கள் பஸ்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி ஏறியாச்சுங்க. இதாங்க எங்கள் பஸ் நின்ன பார்க்கிங். இப்போ நம்ம வந்து ஃபெரியிலேருந்து வெளியே போக போகிறோம். ஐலாண்டுக்குள்ளே கால் வைக்க போகிறோங்க. எல்லோரும் ஜாலி ஐலாண்ட் வந்தாச்சின்னு பயங்கரமாக சவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் பஸ் வந்து மேலே பூரா ஓப்பனாக இருந்துச்சா, வியூ பார்த்துட்டே போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இதாங்க ஐலாண்டு. ஐலாண்ட் வந்து பச்சை பசேல்னு அழகாக இருந்துச்சுங்க. இங்கிலாண்டே மொத்தத்தில் இப்படி தாங்க இருக்கும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு தான் இருக்கும். இவங்க எல்லோரும் நேச்சர் லவ்வர்ஸுங்க. ட்ரீயை வந்து அப்படி பத்திரமா பாதுகாப்பாங்க, வெட்டவே மாட்டாங்க. இப்போ வந்து இங்கே உள்ள வீடெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருந்துச்சு வீடெல்லாம். எங்களை வந்து ஒரு பீச்சில் கொண்டு இறக்கி விட்டாங்க. இறங்கினோடனே பார்த்தா பக்கத்தில் ஒரு கிணறு மாதிரி இருந்துச்சுங்க. அது பக்கத்தில் போய் பார்த்தா ரிங் த பெல் அண்ட் மேக் அ விஷ் போட்டிருந்துச்சு. பெல் எங்கடா இருக்குதுன்னு ரொம்ப நேரம் தேடி பார்த்தோம், காணவே இல்லை. சரி பீச்சையாவது பார்க்க போகலான்னு கிளம்பியாச்சுங்க. நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து பீச் வந்து படி இறங்கி கீழே போனால் தான் வரும். இல்லைனா நம்ம வந்து புஷ் சேர்னு ஒன்று இருக்கும், அந்த சேரில் யாரையும் நம்ம போகலாம்.
இதில் வந்து நம்ம ஒன் வே டிக்கெட்டும் எடுக்கலாம், ரிட்டன் டிக்கெட்டும் எடுக்கலாம். ஒன் வே டிக்கெட் எடுத்தால் நம்மளை பீச்சில் கொண்டு இறக்கி விட்டுட்டு வந்துடும். நம்ம வந்து ரிட்டன் எடுத்தால் கீழே கொண்டு விட்டுட்டு திருப்பி நம்ம மேலேயும் கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ நாங்கள் வந்து படி இறங்கி போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அன்னைக்கு பயங்கர காற்று, அதனால் இந்த புஷ் சேர்லாம் ஒர்க் ஆகலை. அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. நாங்களும் இந்த இடத்துல நின்று ஏதாவது ஃபோட்டோ எடுத்துடலான்னு பார்த்தோங்க. காற்று அவ்வளோ அடிச்சிச்சு. ஃபோட்டோ எடுத்து தான் பார்த்துருங்களாம் பார்ப்போம் அப்படிங்கிறது மாதிரி அடிச்சிச்சிங்க. ஃபோட்டோ எடுக்கவே முடியலை. சரி கீழே போயாவது ஃபோட்டோ எடுத்துக்கிடலான்னு படியில் வந்து ஃபாஸ்ட்டாக இறங்கி கீழே போயாச்சுங்க. தண்ணி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, கலரே அழகாக இருந்துச்சு. கீழே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோங்க. கீழே இறங்கி வந்ததுலேயே ரொம்ப டயர்டாயிட்டு. இங்கே உள்ள பீச்சில் வந்து மண்ணே இருக்காதுங்க, ஃபுல்லாக கல் தான் இருக்கும். படி இறங்கி வந்தது ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஒரு இடத்துல போய் உட்காந்தாச்சுங்க. கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மேலே படியேறி போகலான்னு உட்காந்தாச்சுங்க. இங்கே வந்து இங்கிலாண்டில் எல்லா பீச்லேயுமே மேக்ஸிமம் இப்படி தாங்க கல் இருக்கும். ரொம்ப ரேராக தான் மண் இருக்கும். சரி புஷ் சேரில் யாரை தான் முடியலை, உட்காந்து ஃபோட்டோவாவது எடுத்துக்கிடலான்னு உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய பிள்ளைகள் வந்து விளையாடிட்டு இருந்தாங்கங்க. தண்ணி வந்து செம குளிருங்க. இந்த குளிருக்குள்ளே எப்படிடா விளையாடுறீங்கன்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோங்க. நாங்கள்லாம் பயந்து போய் தண்ணியில் காலே வைக்கலைங்க. இங்கேருந்து வியூ பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே ரசிச்சுட்டு அமைதியாக இருந்துச்சு. நம்ம இனி வந்த வேலையை கவனிக்கலான்னு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தாச்சு. இந்த சைட்லேருந்து எடுத்தால் நல்லாயிருக்கும், அந்த சைட்லேருந்து எடுத்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு பக்கத்தையும் விடலை. எல்லா பக்கத்துலேருந்து வளைச்சி வளைச்சி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சுங்க. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோடா இனி எல்லாம் படி ஏறி மேலே போகணுமா, இறங்கி வரும்போது தெரியலை. காற்று வேறு பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சா. ஆஹா அன்னைக்கு புஷ் சேர் இருந்தால் சூப்பராக அதில் ஏறி ஜிங்குன்னு அழகாக போயிருக்கலாமேன்னு இருந்துச்சு. சரி என்ன பண்ணேன்னு படியெல்லாம் ஏறி மேலே வந்தாச்சுங்க. வந்தால் நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. குட்டி பிளேயர்ஸ் விளையாடுற மாதிரி அந்த ஃபிஷ் எல்லாம் கொக்கி வச்சு பிடிக்கிறது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. டைனோசர் பார்க் மாதிரி இருந்துச்சு. நிறைய கடைகளும் இருந்துச்சு. அப்படியே எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். நம்ம மால்கள்லாம் வச்சுருப்பாங்கள்ல, பொம்மைலாம் எடுக்கிறது மாதிரி அந்த கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லா கேம்ஸும் விளையாடிட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த இடம் பேர் வந்து நீடில் பார்க்குங்க. இங்கே உள்ள ஒரு கடை ரொம்ப வித்தியாசமாக இருந்து சாண்ட் ஷாப்னு போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் நான் உள்ளெல்லாம் போய் பார்க்கல. நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஐலாண்டை சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ஓப்பன் ஆஃப் பஸ்ஸும் இருந்துச்சு. அதில் போயும் நம்ம வந்து ஐலாண்டை சுற்றி பார்க்கலாம். நான் பீச்சுக்கு வரும்போது ஒரு கடை பார்த்தேன். கண்ணாடியில் வந்து விதவிதமாக செய்து வச்சுருந்தாங்க. அதனால் அந்த கடைக்கு போகலான்னு கிளம்பி போயிட்டுருந்தோம். போகிற வழியில் பார்த்தா ஒரு குட்டி பையன் உட்காந்து விளையாடிட்டு இருந்தான். என்னடா பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தா வாலில் வந்து நிறைய பெல் வந்து கெட்டி தொங்க போட்டிருந்தாங்கங்க. நம்ம வந்து ஒரு காயினை எடுத்து கையில் வச்சுக்கிடணும். நம்ம ஏதாவது நினச்சிட்டு அந்த காயினை தூக்கி எறிஞ்சால் அந்த காயின் வந்து ஏதாவது ஒரு பெல்லில் டச் ஆகிட்டுனா நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அங்கே நிறைய கீழே நிறைய காயின்ஸும் கிடந்துச்சு. அந்த குட்டி பையன் பயங்கர அறிவாளிங்க. அவன் பக்கத்தில் இருந்த கல்லை எடுத்து எரிஞ்சு விளையாடிட்டு இருந்தான். ஒரு ஸ்வீட் கடை வந்து கண்ணில் பட்டுச்சு. சரி உள்ளே போய் என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம், ஏதாவது நல்லதாக இருந்தால் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கலான்னு உள்ளே போனோம். விதவிதமாக சாக்லேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு சாக்லேட்லாம் வாங்கிட்டு அடுத்தது அந்த கடைக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. அந்த கடை வந்து வெளியே இருந்து பார்க்குறதுக்கே உள்ளே வாங்க வாங்கன்னு கூப்பிட்ட மாதிரி அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. உள்ளே போய் என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாமேன்னு போயாச்சு. கடைக்குள்ளே போய் பார்த்தா அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்ததே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு கலர் தீமில் ஒவ்வொரு செல்ஃப்லேயும் அடுக்கி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம வீட்டை வந்து ஏதாவது ஒரு கலர் தீமில் டெக்கரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே கிளம்பி இங்கே வந்துடுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லா ஷேப்லாம் அழகாக பண்ணி வச்சுருந்தாங்கங்க. நம்ம போனால் ஜாமான் வாங்குகிறோமோ இல்லையோ ஃபோட்டோ எடுக்கிறத மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சுங்க. ஷோகேஸில் வைக்கிற மாதிரி குட்டி குட்டி பேர்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்கங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு பழையபடி ஃபெரியில் ஏறதுக்காக வந்தாச்சுங்க. பஸ்ஸஸ் எல்லாம் லைனில் நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளும் ஃபெரிக்குள்ளே போக போகிறோம். ஒவ்வொரு பஸ்ஸாக போக ஆரம்பிச்சிட்டு நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்ததில் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. ஃபெரிக்குள்ளே போனோன்னே முதல் வேலையாக சாப்பிட்றது தான் உள்ளே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் வந்து வித்தியாசமான ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கூட எல்லோரும் போட்டி போட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தால ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.